இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். சூப்பரா செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ ஐஜி ஃபேமிலி குக்கிங். என்னோட வீடியோல என் பிள்ளைங்களுக்கு என்ன சமைச்சு குடுக்குறேனோ, அத மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல குக்கர வச்சு ஹீட் ஆனோனே, ஆயிலும், நெய்யும் கலந்து வச்சத ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோனே நம்ம பொடியா அரிஞ்சு வச்சிருக்கிற 2 வெங்காயத்த போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்க, இன்னமும் கலர் மாறணும். எந்த அளவுக்கு வெங்காயத்த வதக்குறீங்களோ, அப்பதான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கி விடுங்க. அடுத்து நல்லா தாராளமா 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டதுமே கொஞ்சம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சோனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிய போட்டுக்கலாம். நான் என்ன காய் எடுத்து வச்சிருக்கேன்னா, கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் இது 3யும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒண்ணா மிக்ஸ் ஆகட்டும். வெஜிடபிள்ஸ வேக விட வேண்டாம். வதக்குனா மட்டும் போதும். இதோட 1/2 கப் தயிர் ஊத்திக்கங்க. இது கூடவே நம்ம வீட்ல அரைச்சு வச்ச பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கலாம். பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு அவிச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இந்த படியில தான் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். நாங்க இத படின்னு தான் சொல்லுவோம். உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊத்தணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இன்னும் 1/2 படி தண்ணி சேர்த்து ஊத்திக்கங்க. நல்லா தண்ணிய கொதிக்க விட்டு சிம்ல வச்சுக்கோங்க. அரிசிய 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து விட்டதுக்கு கடைசியா மீல் மேக்கர ஊற வச்சு தண்ணிய வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட வேணாம்னு தான் நினச்சேன். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால. இருந்தாலும் ஃப்ளேவருக்காக 1 மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து குக்கரை மூடி போட்டு 2 விசில் விடுங்க. எங்க குக்கருக்கு 2 விசில் போதுமானது. உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கடைசியா நெய் விடுறதுனால நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பாடு. இதை உடச்சி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு சாப்பாடு. இன்னைக்கு என்ன சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான டிஷ் என்ன வேணுமோ கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எங்கள் பாப்பாளுங்களுக்கு தினமும் என்ன லஞ்ச் கொடுக்குறனோ அதை உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். இதை பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது கூடவே ஆனியன் ரைத்தா வச்சு கொடுத்துருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது போலவே பிள்ளைங்களுக்கு காரம் கம்மியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆளுங்கிற பெல் பட்டனை ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.